முதல் முறையாக இந்தியாவில் கிங் ஆஃப் டான்ஸ் பிரபுதேவாவின் லைவ் இன் டான்ஸ் கான்சர்ட் வைப் பிப்ரவரி 22 சென்னை YMCA மைதானத்தில் மணிகண்டன் நடிப்பில் நக்லைட்ஸ் ராஜேஸ்வர் காளிசுவாமி இயக்கத்தில் ஃபேமிலி காமெடி டிராமா குடும்பஸ்தன் ஜனவரி 24 முதல் உலகமெங்கும். நல்ல சினிமாக்களை நேசிக்கிற கொண்டாடுற எல்லா நெஞ்சங்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது இயக்குனர் கிருத்திகா உதயநிதி டைரக்ஷன்ல ஜெயம் ரவி அலைஸ் ரவிமோகன், நித்யா மேனன், யோகி பாபு, லால், வினய் மற்றும் பலர் நடிச்சிருக்கிற காதலிக்க நேரமில்லை தமிழ் திரைப்படத்தோட விமர்சனம். இந்த படத்தோட கதை என்னன்னா, படத்தோட முதல் சீன்ல கதையின் நாயகி நித்யா மேனன் ஒரு ஃபர்டிலிட்டி சென்டருக்கு தன்னோட கணவர் கூட வந்து IVF ட்ரீட்மெண்ட் பத்தி பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பல மாதங்கள் கழிச்சு அவங்களுக்கு குழந்தை பிறக்க போற சமயத்துல அவங்க ரொம்பவே நர்வஸாகவும் குழப்பமாகவும் இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அங்கிருந்து ஃபிளாஷ்பேக் தொடங்குது. சென்னையில் ஒரு ஆர்கிடெக்டா வேலை பார்த்துட்டு இருக்கிற நித்யா மேனன் 4 வருஷம் காதலிச்சு ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஆனால் எதிர்பாராத விதமா அவங்களுக்குள்ள மனமுறிவு ஏற்படுது. பெங்களூர்ல தன்னோட அப்பா கூட இருக்காரு ஜெயம் ரவி அலைஸ் ரவிமோகன். அவரும் ஒரு சிவில் இன்ஜினியர் தான், ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரா இருக்காரு. கல்யாணம் பண்ணிக்கிறதுலையோ இல்லை குழந்தை பெற்றுக்கிறதுலையோ கொஞ்சம் கூட ஆர்வம் காட்டாத அவர் TJ பானுவை காதலிச்சிட்டு இருக்காரு. ஆனால் அவங்களுக்கு என்கேஜ்மெண்ட் ஆக போகிற சமயத்தில் அவங்களோட ரிலேஷன்ஷிப்லையும் ஒரு பெரிய பிரச்சனை வருது. ஸோ கதையின் நாயகி நித்யா மேனன், கதையின் நாயகன் ஜெயம் ரவி, இவங்க 2 பேருமே அவங்க ரிலேஷன்ஷிப்ல பிரேக்கப் ஆன பின்னால எதாச்சியா ஒரு நாள் பெங்களூர்ல சந்திக்கிறாங்க, ஃப்ரெண்ட்ஸ் ஆகுறாங்க. 2 பேருக்குமே ஒருத்தர் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் அதை எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாதபடி அவங்களோட சுச்சுவேஷன் இருக்கு. இந்த சமயத்துல ஃபிளாஷ்பேக்ல நடந்த விஷயங்கள் என்னாச்சு, குழந்தை பெற்றுக்கணும் அப்படிங்கிற நித்யா மேனனோட ஆசை என்னாச்சு, கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு ரொம்ப ஸ்டபர்னா இருக்கிற ஜெயம் ரவிக்கும் நித்யா மேனனுக்குமான அந்த நட்பு மேற்கொண்டு எப்படி போகுதுன்னு இந்த விஷயங்களை சுற்றி நகருது இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட இயக்குனர் கிருத்திகா உதயநிதி 6 வருஷம் முன்னால விஜய் ஆண்டனி நடிப்புல காளி அப்படின்னு ஒரு படம் பண்ணியிருந்தாங்க. அந்த படத்தை பார்த்து பாதியிலே தியேட்டர் விட்டு ஓடாத குறை தான் அந்த அளவுக்கு மோசமான ஒரு தியேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது. அதுக்கப்புறம் அவங்க பேப்பர் ராக்கெட் அப்படிங்கிற பேர்ல ஒரு வெப் சீரிஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த வெப் சீரிஸ் நான் பார்க்கல. இந்த காதலிக்கு நேரமில்லை படத்திலே கூட பாடல்கள் நல்லா இருந்தது தவிர இந்த படத்தோட ட்ரெய்லர் அது வந்து அவ்வளோ இம்ப்ரெசிவா இல்லை. அதனாலே இந்த படத்துக்கு நான் பெருசாக எதிர்பார்ப்புகள் இல்லாமல் தான் போனேன். இந்த படத்துக்கு நீ போகும்போது ஒரு வித மினிமல் எக்ஸ்பெக்டேஷன்ஸோட தான் போனேன். ஆனால் சர்ப்ரைசிங்லி இந்த படம் ஒரு நல்ல மாடர்ன் டே ரிலேஷன்ஷிப் ட்ராமாவாக இருந்தது. வேற ரிலேஷன்ஷிப்பில் பிரேக்கப் ஆன ஹீரோவும் ஹீரோயினும் காதலிக்க தொடங்குற ஒரு காம்ப்ளிகேட்டடான லவ் ஸ்டோரி தான் இது. இந்த படத்தோட கதையை கேட்கும்போது உங்களுக்கு மணிரத்னம் அவர்களோட ஓகே கண்மணி படத்தோட கதை ஞாபகம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் எடுத்துக்கிட்ட கதையை ரொம்பவே ஹானஸ்டா அப்ரோச் பண்ணியிருக்காங்க. சித்தார்த் ஸ்ரேயாங்கிற இந்த 2 கேரக்டரோட அறிமுகம், அவங்களோட லவ் லைஃப், குடும்ப பின்னணி, பிரேக்கப் அப்படின்னு அவங்களோட மொத்த கதையையும் எமோஷன்ஸையும் எஸ்டாப்ளிஷ் பண்ண பின்னால்தான் கிட்டத்தட்ட படம் தொடங்கி 1 மணி நேரத்துக்கு அப்புறமா தான் கதையின் நாயகனும் நாயகியும் முதல் முறையா மீட் பண்றாங்க. இந்த மாதிரி ஒரு லவ் ஸ்டோரியில இதுவே ரொம்ப புதுசாகவும் ஃப்ரெஷ்ஷாகவும் இருந்தது. சித்தார்த்தோட அப்பாவை பார்த்துட்டு ஸ்ரேயா தன்னோட குழந்தைய பத்தி யோசிக்கிற மூமெண்ட், அதுக்கடுத்து அவங்க 2 பேரும் மாடியில் நின்று பேசுற சீன், இன்டர்வலுக்கு முன்னால வரக்கூடிய அந்த ஏர்போர்ட் சீன், அடுத்தடுத்த காட்சிகள்ல ரைட்டிங் நல்லா இருந்தது. இன்டர்வலுக்கு அப்புறமா அந்த சின்ன பையனை காட்டினதுமே இனிமே இந்த படம் கொஞ்சம் கிளிஷேடா போகுமோ அப்படின்னு பயமா இருந்தது. அந்த பையனை வச்சு கியூட்டான சீன்ஸ் வைக்கிறேன் அப்படிங்கிற பேர்ல ஏதாச்சும் கிரிஞ்சு பண்ணுவாங்களோ அப்படின்னு தோணுச்சு. ஆனா நிஜமாவே அந்த சின்ன பையன் வரக்கூடிய காட்சிகள் கியூட்டா தான் இருந்தது. பார்த்தி அப்படிங்கிற அந்த சின்ன பையன் வரக்கூடிய காட்சிகளும் அந்த பையனோட நடிப்பும் ரசிக்கும்படி இருந்தது. அந்த பையனை வச்சே இந்த படத்தோட செகண்ட் ஹாஃப்ல வரக்கூடிய காதல் காட்சிகளை கொண்டு போன விதமும், அதை வச்சு ஏற்கனவே ஹீரோ ஹீரோயின்குள்ள இருக்கக்கூடிய கனெக்டும் நல்லா இருந்தது. குறிப்பா இந்த படத்தோட செகண்ட் ஹாஃப்ல ஆடியன்ஸுக்கு தெரிஞ்ச ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. ஆனா அது படத்தோட ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் தெரியாது. படம் முடிகிற வரைக்குமே அது அவங்க 2 பேருக்கும் தெரியாத மாதிரி முடிச்சது நிஜமாவே ரொம்ப அழகான ஒரு விஷயமா இருந்தது. ஏன்னா பொதுவா இந்த மாதிரி படங்கள்ல அதை வச்சுதான் கிளைமேக்ஸே இருக்கும். அது அவங்களுக்கு தெரியுற மாதிரி தான் படம் முடியும். ஆனா இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் யார் எப்படி இருந்தாலும் அவங்கள அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிறது தான் லவ் அப்படிங்கிற விஷயத்தையும், அதை பண்ற ஹீரோ வந்து அதை பெரிய தியாகம் மாதிரியோ இல்ல அதை அவர் இப்படி பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஹைலைட் பண்ணி காட்டாம இருந்தது தான் இந்த படத்தோட கிளைமேக்ஸ் ரொம்பவே ஸ்பெஷலா இருக்குது. அது மட்டும் இல்ல, மெயின் ஸ்ட்ரீம் ரொமான்ஸ் படங்கள்ல பேசப்படாத நிறைய விஷயங்களை, நிறைய டபுவான டாபிக்ஸ் இந்த படத்துல டச் பண்ணியிருக்காங்க. அதுக்கு இன்னொரு பெரிய வாழ்த்துக்கள். ஆனா அதனாலேயே இந்த படம் வந்து எல்லாராலையும் எல்லா தரப்பு ஆடியன்ஸாலையும் ப்ரிஃபர் பண்ணப்படாம போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. திஸ் மைட் நாட் பி எவ்ரி ஒன்ஸ் கப் ஆஃப் டீ. இது வந்து அர்பன் சென்ட்ரிக்கான படம், ரொம்ப எலீட்டான ஆடியன்ஸ்க்கான படம் அப்படின்னு நிறைய பேர் இந்த படத்தை லேபிள் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த படத்தோட இன்னொரு ரொம்ப முக்கியமான பலம் இந்த படத்தோட லீட் ஆக்டர்ஸோட காஸ்டிங். ஜெயம் ரவி ரொம்ப வருஷங்களுக்கு அப்புறமா இந்த படத்துல அவ்வளவு லவ்வபிளா இருக்காரு. குறிப்பா அந்த சின்ன பையன் கூட வரக்கூடிய காட்சிகள்ல அவங்க 2 பேருக்கும் இடையிலான பாண்டிங்கை நம்ம ஃபீல் பண்ண முடியறதுக்கு முக்கியமான காரணம் அவரோட நடிப்பு தான். ஆரம்பத்தில் வரக்கூடிய என்கேஜ்மெண்ட் சீன், பெங்களூர்ல ஷேவை பார்த்து எக்ஸைட் ஆகுறது, அதுக்கப்புறமா அவங்கள பத்தி ஒவ்வொரு விஷயமும் தெரிய வர்றப்ப அதுக்கு அவரோட ரியாக்ஷன், வீட்டுக்கு திடீர்னு நிருப்பமா வர்றது, கடைசியில் வரக்கூடிய அந்த ப்ரொபோசல் சீன், பல காட்சிகள்ல மிகச்சிறப்பாக நடிச்சிருக்காரு. நித்யா மேனன் தான் இந்த படத்தோட லைஃப் லைன்னே சொல்லலாம். ஸ்ரேயா அப்படிங்கிற கேரக்டர்ல அவ்வளோ எஃபர்ட்லெஸ்ஸா சூப்பர்வா பண்ணியிருக்காங்க. 100 Days of Love, ஓகே கண்மணி, திருச்சிற்றம்பலம்,
இந்த படங்கள் எல்லாம் அவங்க ஒரு மேஜிக் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அதுக்கு சற்றும் குறைவில்லாத அளவுல இந்த படத்துலையும் ரொம்ப பிரமாதமா நடிச்சிருக்காங்க. நான் இன்னும் விர்ஜின் நினைச்சிட்டு இருக்கியாமா அப்படின்னு ரொம்ப சாதாரணமா ஒரு கான்வர்சேஷனை ஸ்டார்ட் பண்ற சீன், சித்தார்த்தோட வீட்டுக்கு போற சீன், உங்களோட காரு உங்களோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட், நீங்க யாரை வேணா கூட்டிட்டு போலாம் அப்படின்னு சொல்ற சீன், கேன் யூ ப்ளீஸ் கெட் அவுட் ஆஃப் மை ரூம் அப்படின்னு ரொம்ப எமோஷனலா பேசக்கூடிய சீன், கடைசியில் அந்த ப்ரொபோசல் சீன்னு பல காட்சிகளை குறிப்பிட்டு சொல்லலாம். பார்த்திங்கிற கேரக்டர்ல வர்ற அந்த சின்ன பையனும் ரொம்பவே அருமையா நடிச்சிருக்கான். மற்ற நடிகர்கள் லால், வினய், டிஜே பானு, யோகி பாபு, மனோ, லட்சுமி ராமகிருஷ்ணன், வினோதினி வைத்தியநாதன் எல்லாருமே அவங்கவுங்க ரோலை நீட்டா பண்ணியிருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸஸ்க்கு அடுத்தபடியா இந்த படத்தோட டெக்னிக்கல் ஃபிட்னஸும் இந்த படத்தோட கதையோட்டத்துக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டா இருந்திருக்கு. கெவ்மி கேரியோட அட்டகாசமான கிளாஸியான சினிமாட்டோகிராஃபியும் ஏஆர் ரஹ்மான் அவர்களோட இசையும் இந்த படத்தோட முக்கியமான பில்லர்ஸா இருந்தது. எண்ணெய் இழுக்குதடி பாட்டும் லாவெண்டர் நேரமே பாட்டும் கேட்டதுமே இன்ஸ்டன்டா பிடிக்கிற மாதிரி இருந்தது. படத்தோட பின்னணி இசையும் இந்த படத்துக்கு ஒரு முக்கியமான பலமா இருந்தது. அந்த பிரேக்கப் சாங்கோட பிளேஸ்மெண்ட் மட்டும் தான் கொஞ்சம் அப்ரப்டா தெரிஞ்சது. இந்த படத்தோட குறைகள் என்னன்னா, செகண்ட் ஹாஃப்ல வரக்கூடிய காட்சிகள்ல ரைட்டிங்ல இன்னும் கொஞ்சம் டெப்த் இருந்திருக்கலாம். அடிக்கடி காஃபி பொடி வாங்க வர்ற அந்த நெய்பர் கேரக்டர், 8 வருஷம் கழிச்சு ஹீரோ லைஃப்ல திடீர்னு திரும்ப வர்ற எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் கேரக்டர், இந்த சீன்ஸ்லாம் கொஞ்சம் கிளிஷேடா இருந்தது. ஹீரோ லவ்ல இருக்காரு அப்படிங்கறத அவரை உணர வைக்கிறதுக்காக மட்டுமே வந்து போற கேரக்டரா இருக்காங்க டிஜே பானு. அதே போல லீட் கேரக்டர்ஸ் 2 பேரு, அந்த சின்ன பையன், இவங்களை தவிர இந்த படத்துல வேற எந்த கேரக்டரும் அவ்வளோ ஸ்ட்ராங்கா இல்லையோ அப்படின்னு தோணுச்சு. உதாரணத்துக்கு வினய் கேரக்டருக்குலாம் இன்னுமே ஒரு ப்ராப்பரான கேரக்டரா கொடுத்துருக்கலாம். அவரை ஒரு முக்கியமான கேரக்டர் மாதிரி காட்டுறாங்க, ஆனா அவருக்கு படத்துல அந்த அளவுக்கு முக்கியத்துவம் எதுவும் இல்லை. ஆரம்பத்தில் ஒரு சில காட்சிகள் வர்றாரு, அதுக்கப்புறம் மொத்தமா காணாம போயிட்டு கிளைமேக்ஸ்லாம் திரும்ப வர்றாரு. அண்ட் இவ்வளோ மாடர்னிசம் பேசுற படத்துல, நிறைய ப்ரோக்ரெசிவான விஷயங்கள் பேசியிருக்கிற ஒரு படத்துல வழக்கம் போல யோகி பாபு வச்சு அந்த ஹாஸ்பிட்டல் சீன்ல சில பாடி ஷேமிங் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதே போல ஹீரோயினோட சித்தி ஹீரோவோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் பத்தி ஒரு கமெண்ட் அடிக்கிறாங்க. இந்த விஷயங்கள்லாம் மற்ற படமா இருந்தா கூட பெருசா உறுத்தலா தெரிஞ்சிருக்காது, ஆனா இந்த மாதிரி ஒரு படத்துல இது கொஞ்சம் தப்பா தான் தெரிஞ்சது. அண்ட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரொம்ப மெயின் ஸ்ட்ரீமா எதிர்பார்க்குறவங்களுக்கு இது சுவாரஸ்யமில்லாத படமா தோணலாம். சில காட்சிகள் போர் அடிக்கலாம். என்னடா இவனுங்க எப்போ பார்த்தாலும் ஐவிஎஃப், ஸ்பெர்ம் டொனேஷன், கே ரிலேஷன்ஷிப்னு ஒரே மாதிரி இதே பேசிட்டு இருக்கானுங்க அப்படின்னு கொஞ்சம் காண்டா கூட இருக்கலாம். மோரோவர் இது ஒரு ஃபெஸ்டிவல் ரிலீஸுக்கான படமும் இல்லை. ஏற்கனவே இவங்க பிளான் பண்ண மாதிரி February 14th அன்னைக்கே இந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்கலாம். அதுதான் ஒரு ஆப்டான ரிலீஸ் டேட்டா இருந்திருக்கும். விடாமுயற்சி படம் வரலன்னு சொல்லிட்டு அந்த ரேட்ல இந்த படத்தை ரிலீஸ் பண்ணது கண்டிப்பா ஒரு பேட் ஐடியா தான். மொத்தத்துல இந்த காதலிக்கு நேரமில்லை திரைப்படம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப சிம்பிளான, ஸ்லோவான, நீட்டான ஒரு ரொமான்ஸ் டிராமா. நீங்க இன்டென்ஸான ரொமான்ஸ் டிராமா, ரொமான்ஸ் காமெடி படங்கள் பார்ப்பீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த படத்தை ட்ரை பண்ணி பார்க்கலாம். 2023ஆம் ஆண்டு தெலுங்குல ரிலீஸ் ஆன மிஸ் ஷெட்டி மிஸ்டர் பொலிஷெட்டி மாதிரி ஒரு அருமையான ஃபீல் குட் படம் இது. ஸோ இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. நீங்க ஏற்கனவே இந்த காதலிக்கு நேரமில்லை படத்தை தேட்டரில் பார்த்துருந்தீங்கன்னா உங்களோட கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட்ஸ் சொல்லுங்க. மீண்டும் வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம். இன்னும் நிறைய சினிமாக்கள் பார்ப்போம், நிறைய சினிமாக்கள் பற்றி பேசுவோம். நன்றி. Love the chase and the hunt, and I set the pace when I'm running. I always take what I want and I always give it 100. Don't need a bank, no I'm funded. Play the game like it's nothing, I'm always thinking